கால்ட்வெல் ஜியு போப் குறித்து ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்னிய திருச்சபை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டு ஆதரவளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் நேரத்தில் மத ரீதியாக பிளவு ஏற்படுத்தவே சிஏஏ சட்டத்தை பாஜக அரசு அமல்படுத்தி உள்ளதாகவும் வரும் 15ஆம் தேதி விசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். இந்த 3 ஆண்டுகளாக அச்சட்டத்தை கிடப்பிலே போட்டு வைத்திருந்தார்கள். இப்போது அதை நடைமுறைப்படுத்துவதன் நோக்கம் தேர்தல் நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கும் இடையிலே ஒரு இடைவெளியை ஏற்படுத்த வேண்டும், பிளவை ஏற்படுத்த வேண்டும். அதன் மூலம் பெரும்பான்மைவாத அரசியலை முன்னெடுக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆகவே மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு சதி முயற்சி தான் சிஏஏ சட்டத்தை இப்போது திடீரென்று நடைமுறைப்படுத்த முன்வந்திருப்பது. இதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 15ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். சென்னை வேப்பேரியில் நடைபெற்ற கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தின் 23வது பட்டமளிப்பு விழாவில் 1166 பேருக்கு ஆளுநர் ரவி பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். இந்த விழாவில் பல்கலைக்கழகத்தின் இணை வேந்தரும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விழாவை அமைச்சர் புறக்கணித்தார். அண்மையில் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தரின் பதவி காலத்தை அரசின் பரிசீலனை இல்லாமல் ஓராண்டிற்கு நீட்டித்து ஆளுநர் உத்தரவு பிறப்பித்ததால் விழாவை அமைச்சர் புறக்கணித்திருப்பதாக கூறப்படுகிறது. நாடு சுதந்திரமடைந்து 70 ஆண்டுகளை கடந்த பிறகும் 40 கோடிக்கும் அதிகமானவர்கள் அடிப்படை தேவைக்காக சிரமப்பட்டு வருவதாக திருப்பூரில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் ஆர்.என். ரவி கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.